பெஸ்ட் டீச்சர்ஸ் won't give you answers but they will give you more questions அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? டாக்டர் அப்துல் கலாம் சாரோடைய லைஃப் ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே இன்னொரு இம்பார்ட்டன்ட் பர்சன் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். he is none other than சிவசுப்ரமணியம் ஐயர். இன்ஃபேக்ட் அப்துல் கலாம் சாருக்கு அவரோட ட்ரீம்ஸ் அவருக்கு கொடுத்ததும் இதே டீச்சர் தான். சோ அவரோட லைஃப் ஹிஸ்டரியை படிக்கும் போதுதான் ஒரு சிறந்த டீச்சருக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு நான் கத்துக்கிட்டேன். அதே போல என்னோட லைஃப்ல நிறைய ஃபினான்ஷியல் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு ஆன்சரா இருந்த ரெண்டு இம்பார்ட்டன்டான பர்சன்ஸ் பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ராபர்ட் கியோசாகி. தன்னுடைய 9 இயர்ஸ்ல இருந்து மணி எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் அதை வந்துன்னா எப்படிலாம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் கத்துக்கிட்டதுன்னா எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவருடைய புக்ஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்து தான் நான் வந்து எனக்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். செகண்ட் இஸ் மிஸ்டர் வாரன் பஃபெட். இந்த வேர்ல்ட்ல he has learned enough from the share market. He has never stopped learning. அண்ட் அவருடைய புக்ஸ்ல இருந்து நான் கத்துக்கிட்ட மணி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஸ்பெசிபிக்கா சொல்ல போனோம்னா ஷேர் மார்க்கெட்டோடைய ஒர்க்கிங் எப்படி இருக்குது, மணி வந்து ஷேர் மார்க்கெட்ல எப்படி எல்லாம் வேலை செய்யுது அண்ட் அதனுடைய பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நான் வந்து கத்துக்கிட்டு நான் புரிஞ்சுக்கேன். இதனாலதான் கிரேட் டீச்சர்ஸ் won't give you answers but they make us question everything and help us to find the right answers. இதே போல உங்களுக்குமே உங்க லைஃப்ல கிடைச்ச கிரேட் மென்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இருக்கலாம். அவங்கள யாருன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.